அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட தகவல்ல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி பலனை தாங்க பார்க்க போறோம். இந்த சனியினுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கம் என்ன மாதிரி விளைவுகளை கொடுக்க போகுது, என்ன மாதிரி மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும் போது இது சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனி பகவான் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எந்த மாதிரி விளைவுகளை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதுமே நன்மைகளை மட்டுமே கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பார் அப்படின்னே சொல்லலாங்க. சனி பகவான் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டும் ஈஸ்வர பற்றம் பெற்றிருக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாக்கிய பஞ்சாங்கம் படி பாத்தீங்கன்னா மாசி மாதம் 22ஆம் நாள் மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 8:31 மணி அளவில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். நவ கிரகங்களின் சஞ்சாரத்தில் மந்தமான கதியும் கர்ம வினைகளின் பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானை சொல்லலாம். இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய சுமார் 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது 30 மாதங்கள் ஆகும் அப்படின்னு நாம சொல்லலாம். மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு அவர் எப்போதுமே நன்மைகளை மட்டுமே கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். மேன ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. அயன சயன போக மற்றும் ஆன்மீக பயணங்களை இது குறிக்கும் இடமாக அமைகிறது. இங்கு சனி பகவான் அமரும்போது உலகளவில் மனிதர்களின் சுய விழிப்புணர்வும் தர்மத்தின் மீதான நம்பிக்கை இது ரெண்டுமே இது அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீகம் மற்றும் ரகசியங்களின் இருப்பிடமான மேனத்தில் சனி அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியலில் மறைவாக இருந்த பல புதிய உண்மைகள் வெளிச்சத்திற்கு வருவதாக சொல்லப்படுது. இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்தில் பார்க்கும் பொழுது பல புதிய மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகலாம். அதுவும் பாத்தீங்கன்னா மருத்துவ துறையில் பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படலாம். இந்த சனி பெயர்ச்சியினுடைய தாக்கத்தால் பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கலாம். இந்த சனி பெயர்ச்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனீஸ்வரர் தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். சனி பகவான் ஒருவரது கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூய மனதுடன் மற்றவர்களுக்கு எந்தவித பிரதிபலன் பாராமல் உதவி செய்து வந்தோம்னா சனி பகவானுடைய தாக்கம் நம்மளுடைய ராசிக்கு நிச்சயமா குறையலாம். நம்மளுடைய ராசியில சனி பகவானுடைய தாக்கம் குறையணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கு சிறந்த பரிகாரமாக இதை செய்யலாங்க. அதாவது தர்மம் மூலம் கர்மம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கேற்றவாறு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமா பின்பற்றலாம். சனி பகவானுடைய தாக்கத்தால் மகர ராசி நேயர்களுக்கு இப்ப என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி தாக்கம் என்ன மாதிரி விளைவுகளை கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த வகையில உங்களுக்கு என்னென்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சனி பயிற்சி உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றி தருவதாக நிச்சயமா அமையலாம். கடந்த 7.5 ஆண்டுகளாக உங்களை வாட்டி வதைத்த 7.5 சனி இப்போது முழுமையாக முடிவுக்கு வந்ததுங்க. அதாவது 7.5 சனி காரணமாக பல வழிகளில் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை நீங்க நிச்சயமா பார்த்திருப்பீங்க. இந்த 7.5 சனி முடிவுக்கு வந்தது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் இந்த பயிற்சி உங்களுக்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லப்படுது. இப்போது சனி பகவான் 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு வருகிறார். இது சகாய சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களுக்கும் இப்போது ஒரு விடுவு காலம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நிச்சயமா மேம்படலாம். முகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு புதிய பொழிவு உற்சாகம் ரெண்டுமே உங்களுக்கு தோன்றலாம். குடும்ப வாழ்க்கையில பார்க்கும் பொழுது வசதி வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெருகலாம்.
சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம். பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா மிகவும் உங்களுக்கு வலுவடையும். வருமானத்திற்கான புதிய வழிகள் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்கலாம். அதாவது இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கலாம். சேமிப்பு பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயரலாம். சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்குங்க. மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு நிச்சயமா உங்களுக்கு பிறக்குங்க. மகர ராசி நேயர்களுக்கு புதிய ஆபரணங்கள் மற்றும் சொத்துகள் வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக வராத கடன்கள் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இதுவரை நீங்க பட்ட அவமானங்களுக்கு ஒரு விமோச்சனம் நிச்சயமா ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இழந்த பதவியை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுகள் கிடைக்கலாம். சுய தொழில் செய்யக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து குவியலாம். தொழிலை உலகளாவிய ரீதியில் விரிவுபடுத்த இதுவே மிக சிறந்த தருணமாக உங்களுக்கு அமையலாம். இந்த மாதிரி தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் இந்த காலகட்டங்களில் செய்வதற்கு இது உங்களுக்கு உகந்த நாளாக அமையலாம். உங்களுடைய செயல்திறன் மற்றும் மேலாண்மை திறன் அனைவராலும் பாராட்டப்படுங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கலாம். கல்வி ரீதியாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் புகழ் கிடைக்கலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது இது உங்களுக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தி முன்னேறுவது உங்களுடைய புத்திசாலித்தனம். அதாவது கிடைக்கும் வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்தி உங்களுடைய வளர்ச்சியை நீங்க மென்மேலும் உயர்த்தலாம். அது போலவே கலைஞர்களின் படைப்புகள் மற்றும் கலை திறமைக்கு தேசிய அளவிலான அங்கீகாரம் விருதுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. கலைஞர்களுடைய பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா வெகுவாக முன்னேறலாம். வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா மகர ராசினியர்களுக்கு கிடைக்கலாம். இந்த காலகட்டங்களில், அதாவது இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல மகர ராசினியர்கள் என்ன மாதிரி ஆன்மீக வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளலாம். மகர ராசினியர்கள் சனிக்கிழமைகளில் தாயாருக்கு தாமரை மாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா சனியினுடைய தாக்கம் இதனால குறையலாம். உங்களுடைய ராசிநாதனாக சனி பகவானுக்கு தைல அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா செய்து பார்க்கலாம். வாழ்வியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் பணிவாக நடக்கும் பண்பை வளர்த்து கொள்வதும் சமூக சேவைகளை முன்னேற்று செய்வதும் சனி பகவானின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தை சனிக்கிழமைகளில் வழிபடுவது தொழில் ரீதியான வெற்றிகளை உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் ஏழைகளுக்கு தயிர் சாதத்தை அன்னதானம் செய்து வந்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் மகர ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சியினுடைய தாக்கம் எந்த அளவிலும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 7.5 சனி முடிவுக்கு வந்ததுங்க. ஸோ இதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறலாம். நினைத்த விஷயத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்களில் எந்தவித பிரச்சனையும் சிக்கலும் நிச்சயமா ஏற்படுத்தாது. ஸோ மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா மகர ராசி நேயர்களுக்கு அமையலாம். ஸோ இந்த பரிகாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்தாலுமே இதன் மூலம் உங்களுக்கு மன நிம்மதி, தொழிலில் நல்ல வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களையும் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு மன தெளிவு நிச்சயமா இதன் மூலம் கிடைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மகர ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சியினுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, எந்த மாதிரியான நன்மைகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம தெரிந்திருப்போம்.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.